விரைந்து வாருங்கள். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கோடி கோடி புதுமைகளை கண்ட புண்ணிய பூமி இது. இன்று தாயாம் திரு அவை கோடி அற்புதரான புனித பதுவை நகர் புனித அந்தோணியாருடைய விழாவை சிறப்பிக்கிறது. புன்னகையும் பொன்னகையும் ஆனந்தமும் ஆரவாரமும் சிறியவர்களும் பெரியவர்களும் உறவுகளும் நட்புகளும் எல்லா மதத்தவர்களும் இணைந்து பயணிக்கும் இந்நாளில் திருவிழா திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் குருகுலத்தையும் திரு யாத்திரை மக்களையும் புளியம்பட்டி இறைமக்கள் சார்பாக வரவேற்கின்றோம். லிஸ்பன் நகரில் பிறந்து பதுவையில் பணியாற்றி ஜூன் 13 விண்ணக பிறப்பு எடுத்தார் நம் புனிதர். 36 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நமது கத்தோலிக்க திரு அவையில் இயேசுவை போன்று புதுமைகள் புரிகின்றார். நம் புனிதர் அன்னை மரியாள் மீது கொண்ட பக்தியும் நற்கருணை மீது கொண்ட விசுவாசமும் தூய ஆவியின் வல்லமையை பெற்றதால் மட்டுமே நம் புனிதர் இன்று நம் கோடி அற்புதர் என்று அழைக்கின்றோம். அன்று யூதர்களின் அவமான சின்னமான சிலுவையை நமது இயேசு கிறிஸ்து அதை வெற்றியின் சின்னமாக மாற்றினார். சிலுவையின் மகிமையை உணர்ந்த நம் புனிதர் எந்த வேளையாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் சிலுவை அடையாளம் வரைய கற்றுக் கொடுத்து வெற்றியடைய செய்தவர். இறைவனின் திருவுளத்தை அறிந்து சிறந்த அருட்பணியாளராகவும் மறை வல்லுநராகவும் பணியாற்றி நம்முடைய வாழ்வில் பல தாக்கத்தை ஏற்படுத்தியவர். காணாமற் போன பொருட்களை கண்டுபிடிப்பதிலும் தீய ஆவிகளை விரட்டுவதிலும் நீதியை காப்பதில் வல்லவராகவும் இருக்கின்றார். மீனவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார். புதுமைகள் விளையும் புளியம்பட்டி மண்ணின் மைந்தர்களாகிய நாங்கள் யூபிலி ஆண்டின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் நம் புனிதரைப் போல வாழ நமது உள்ளங்களையும் இல்லங்களையும் நமது உறவுகளையும் இறைவனிடம் ஒப்புக்கொடுத்து நம் புனிதரின் பரிந்துரையோடு இறையாசீர் பெற்று செல்ல பக்தியோடு இத்திருப்பலியில் கலந்து ஜெபிப்போம். பார்த்தவர்களே, இன்று அகில உலகமெங்கும் கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்தோணியாருக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு மிக அதிகமாக பிடிக்குமோ அதே அளவுக்கு இயேசுவுக்கும் அந்தோணியாரை மிக அதிகமாக பிடிக்கும். அதனால்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவே குழந்தையாக மாறி அந்தோணியாருடைய கரங்களில் தவழ வேண்டும், விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நமக்கும் இயேசுவை பிடிக்கும். ஆனால் இயேசுவுக்கு பிடிக்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வருகிறோமா என்று எண்ணி பார்ப்போம். பல்வேறு தருணங்களில் இயேசு நமக்கு பிடிச்சாலும் நாம இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ மறுத்த தருணங்களை எண்ணி மனம் வருந்துவோம். சகோதர சகோதரிகளை, கூடியிருப்பதற்கு புனித அந்தோணியார் சொந்தங்களை, இன்றைய இந்த திருப்பலியானது புளியம்பட்டி அனைத்து மக்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் குடும்பங்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் மேலும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிட வேண்டியும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நற்சுகம் வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இக்கருத்துக்களோடு நமது தனிப்பட்ட கருத்துக்களை வைத்து கொண்டாடி இறைவனின் ஆசிரியம் அருளையும் நிரம்ப பெற்று செல்வோம். இப்போது ஒளி வழிபாடு ஆரம்பமாகின்றது. ஆகவே ஒரு 2 நிமிடம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஒளி வழிபாடு. ஒளி என்பது இறைவனின் பிரசன்னம். மனித மனங்களில் இருள் அகற்றி ஆவியின் கொடையை பாய்ச்சுவது ஒளி. ஒளி இருள் அகற்றி வெளிச்சம் கொடுப்பது. ஒளி தூய ஆவியின் இசை மொழி.
எங்கும் நிறைந்த பேரருட் ஜோதியாம் இறைவனை ஒளியேற்றி மகிழ்வோம். திரு அவையின் முதுகெலும்பாய், வளர்ச்சியின் பாதையின் பாலமாய், திட்டமிடுதலில் திடமனதோடும் அர்ப்பண பணியில் சிறிதும் துவண்டு போகாமல் இறையாட்சியின் பாதையில் நம் வாழ்வை திட்டமிட்டு ஒளியின் பாதையில் வழிநடத்தும் அருட்பணி தீபக் மைக்கேல்ராஜ் அடிகளார் அவர்களை, பாளையங்கோட்டை மறைமாவட்ட பொறுப்பாளர் அவர்களை இறையாட்சியின் ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். இறைவன் ஒளியாக இருக்கிறார். இறைமகன் இயேசு இந்த உலகத்தில் மனிதராக பிறந்ததே தீமையை அகற்றி ஏழை எளிய மக்களையும் சமுதாயத்தின் விளிம்புகளில் தள்ளப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களையும் மீட்பதற்காகவே வந்தார். இயேசுவை போல் பணி செய்து வரும் அருட்பணி அந்தோணி வியாகப்பன் அடிகளார், பாளை மறைமாவட்ட அதிபர் தூய சவேரியார் பேராலய பங்கு தந்தை அவர்களை இந்த மீட்பின் ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். கடவுளின் அன்பு மிக பெரியது. தம் மக்கள் மீது கொண்ட அன்பால் தம் மகன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பினார். இயேசு எல்லாரையும் அன்பு செய்தார். அன்பு போட்டி பொறாமை கிடையாது. அன்புக்கு அமைதியும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவது போல் தம் மக்களை அன்போடும் அமைதியோடும் சமாதானத்தோடும் வழிநடத்தி வரும் அருட்பணி மோட்சராஜன் அடிகளார், கோவில்பட்டி மறைமாவட்ட அதிபரும் புனித அந்தோணியார் திருத்தல அதிபருமான நம் பங்கு தந்தை அவர்களை அன்பின் ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். நல்லாய நாணை என்ற இறைவார்த்தையின்படி எல்லோரையும் நல்வழியில் வழிநடத்தி வரும் நம் மண்ணின் மைந்தன் அருட்பணி சேவியர் அடிகளார் கேடிசி நகர் பங்குத்தந்தை அவர்களை ஒன்றிப்பின் ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். உலகின் ஒளியாம் கிறிஸ்துவின் இறைவார்த்தை நாம் நடந்து செல்லும் பாதைக்கு எரிகின்ற தீபமாயிருந்து நம்மை ஒளிர்விக்கிறது. இயேசுவின் நற்செய்தியை உலகின் எல்லா இடங்களிலும் அறிவிக்கும் நம் மண்ணின் மைந்தராகிய அருட்பணி சுந்தர் அடிகளார் தன்னூத்து பங்கு தந்தை அவர்களையும் நற்செய்தியின் ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். கடவுளின் சார்பாக இருப்பவர்கள் ஒளியின் மக்கள். ஒளியாகவும் எல்லா வேளையிலும் மக்களோடு இருந்து பணியாற்றும் அருட்பணி சந்தியாகு அடிகளார் உதவி பங்கு தந்தை அவர்களை உடனிருப்பின் ஒளியினை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். முழுமுதற் கடவுளே என் வாழ்வின் மையம் என்ற சிந்தனையோடும் இறைப்பணியே என் வாழ்வின் ஆதாரம் என்ற எண்ணத்தோடும் வாழும் நம் மண்ணின் மைந்தராகிய அருட்பணி சூசை அடிகளார் செப்புட்டி மறை மாவட்டம் தந்தையவர்களை எதிர்நோக்கின் ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். இருளில் தடுமாறி தத்தளிக்கும் மானிட வாழ்வில் மங்கள ஒளியேற்றி வாழ்வின் பாதைக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை திருவருட்சாதனங்களை முழுமையாக பெற்று தருவதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் ஆலய பீடத்தை அலங்கரிப்பதிலும் அர்ப்பண உள்ளத்தோடு வாழும் SMMI கான்வென்ட் சுப்பீரியர் எலிசபெத் சிஸ்டர் அவர்களை அன்போடு அர்ப்பண ஒளியினை ஏற்ற அன்போடு அழைக்கிறேன். முதியோர் இல்லத்தை பரிவோடும் பராமரித்து பிறருக்கு உயர்ந்த இலக்கோடு ஆன்மீக பாதையில் வழிநடத்தி வரும் சார்ல்ஸ் புரோமியோ கான்வென்ட் சுப்பீரியர் அருட்சகோதரி ராணி அவர்களை ஆன்மீக ஒளியினை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். ஒளி தரும் விளக்கை விட ஒளி தர உறவிய தீக்குச்சியே உயர்வானது. தன்னம்பிக்கை என்ற மெழுகுவர்த்தி உனக்குள்ளே தீராதவரை சாதனை என்னும் தீப ஒளி தூய ஆவியின் வல்லமையாலும் உனது திறமையாலும் சுடர்விட்டு எரியும். நமது ஊரின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வரும் ஊர் தலைவர் சி ஆரோக்கியராஜ் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றும் பி சேசு, வி ஆண்டோகுமார், ஏஇ ஏசுதாஸ் அவர்கள் அனைவரையும் இணைந்து வளர்ச்சியின் ஒளியினை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன்.
அனைவரும் எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசக முன்னுரை. தூய் ஆவின் வல்லமை பெற்று ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் முடந்தவரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடியலை தெரிவிக்கவும் நம் ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எசாயா வழியாக அழுவோருக்கு ஆறுதலும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியையும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு புகழ் என்னும் ஆடையை கொடுக்க அனுப்பியுள்ளார் என்று உரைக்கும் எசாயா வாசகத்திற்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61 1 முதல் 3 முடிய இறை வார்த்தைகள். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், கடவுள் அநீதியை பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன்.
ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்று பாடுவேன், நான் என்று பாடுவேன். நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 28 முதல் 38 முடிய. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுறாய் இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர், புதுமை வள்ளல், புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த
திருத்தலம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எப்போதுமே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு புண்ணிய பூமியாக இருக்கிறது என்பதனை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்முடைய பாதுகாவலருடைய திருநாள். இந்த திருநாள் நேரத்தில் நாம் திருவிழாக்கள் கொண்டாடவில்லை. ஆனால் இந்த மண்ணின் பிள்ளைகள், புளியம்பட்டி இறைமக்கள் ஒன்றாக இணைந்து இந்த நாளை சிறப்பிக்கிற வேளையில் நாம் எல்லோருமாக திருப்பயணமாக பல்வேறு இடங்களிலிருந்து திருத்தலம் நோக்கி வந்திருக்கிறோம். பல்வேறு வேண்டுதல்களை முன்வைத்து இங்கே கூடியிருக்கிறோம். ஆகவே வந்திருக்கிற நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளின் மகிழ்வை வெளிப்படுத்தும் விதமாக கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வோம். நம்முடைய மறைமாவட்டத்தில் 10 பங்குகளுக்கும் மேலாக பங்குகள் புனித அந்தோணியாருடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய பங்குகள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அன்பார்ந்தவர்களே, திரும்பிய இடமெல்லாம் அந்தோணியாருடைய புகழும் பெருமையும் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டே வருகிறது. நான் எப்போதுமே எண்ணுவது உண்டு, திருச்சபையில் நற்செய்தி இன்றைக்கும் அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அன்னை மரியாள் வழியாக அவர் தோன்றுகிற இடங்களில், அவர் நாமத்தை சொல்லி மன்றாடுகிற இடங்களில் இன்றைக்கும் நற்செய்தி பல விதமான புதிய வடிவங்களை எடுத்துக்கொண்டு அறிவிக்கப்படுகிறது என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொரு இடத்திலும் புதுமை நடக்கிற போது ஒரு பிரச்சனை வரும், ஒரு குழப்பம் வரும், ஒரு சண்டை வரும். ஆனாலும் அந்த இடத்தில் மரியாளுக்கென்று அந்த இடம் அதுதான் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் யாராலும் அதை தடுக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவரே நற்செய்தி அறிவிப்பதற்கு அன்னை மரியாளை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் அது அமைகிறது. அதே போல திருச்சபையில் அதற்கு அடுத்த நிலையில் இன்றைக்கு உலகமெங்கும் மக்கள் கூடுகிற, மக்கள் கொண்டாடுகிற ஒரு புனிதர் யார் என்று சொன்னால் புனித அந்தோணியார் தான். ஆகவே அந்த அந்தோணியாருடைய திருநாமம் தாங்கி இருக்கக்கூடிய இந்த திருத்தலம், இந்த திருத்தலத்தினுடைய பகுதிகள், இங்கு இருக்கக்கூடிய எல்லா இடமுமே அற்புதமும் அதிசயமும் நிறைந்த ஒரு பூமியாக இருக்கும். நீங்கள் இந்த வளாகத்திற்குள்ளாக எந்த இடத்தில் நின்று கொண்டு நீங்கள் ஜெபித்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய உடனிருப்பை கொண்டாட முடியும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி இந்த திருத்தலம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் கொண்டாடுகிற வேளையில் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நம்ம எல்லோருக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று நான் நினைத்து பார்க்கிற போது என்னுடைய உள்ளமெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லுகிறது. அன்னை மரியாள் சொல்லிய அந்த வார்த்தையை கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வாழ்ந்தார் என்றுதான் நான் நினைத்து பார்க்கிறேன். மரியாள் என்ன சொன்னார்? ஆண்டவரே, உம் சொற்படியே எனக்கு நடக்கட்டும் என்று சொன்னார். உமது விருப்பத்தின்படி எனக்கு நடக்கட்டும். அதுதான் மரியாள் தன்னுடைய வார்த்தைகளில் உதித்ததாக நாம் பார்க்கிறோம். அதே போல கோடி அற்புதர் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்ந்தார் என்பதை நாம் கொண்டாடுவதற்காகத்தான் கூடியிருக்கிறோம். அந்த சிந்தனையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கிற அழைப்பினை அன்பார்ந்தவர்களே உங்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறேன். இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் எல்லாரையும் விடவும் முதன்மையான ஒரு புனிதராக தன்னுடைய வாழ்க்கையை கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அமைத்து கொண்டார் என்று சொன்னால் அது மிகையாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆண்டவரை நேசித்தார், ஆண்டவருக்காக வாழ்ந்தார். அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளையும் அர்ப்பணித்து கொண்டார்.
தனக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தைக்காகவே என்றுதான் அவர் அர்ப்பணித்தார் என்று பார்க்கலாம். தூய பவுலடியார் எழுதுகிற கடிதங்களிலே, குறிப்பாக பிலிப்பியருக்கு எழுதுகிற கடிதத்தில் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுவார். அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் நற்செய்தியாக மாறி போயின என்று சொல்லுவார். மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் சிறையில் இருந்தேன், நான் வறுமையில் இருந்தேன், என்னை யாரும் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அடித்து நொறுக்கப்பட்ட அளவுக்கு இருந்தேன். அவரே சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் இறந்து போனார் என்று நினைத்து விட்டு தூய பவுலை அப்படியே அடித்து போட்டுவிட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனாலும் அவர் எழுந்து போனார் என்று திருத்தூதர் பணிகளிலே வாசிக்க கேட்கிறோம். அப்படிப்பட்ட தூய பவுல் சொல்லுவார், என் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் நற்செய்தியாக மாறி போயின. அன்பார்ந்தவர்களே, நான் சிறையில் இருக்கிற போது அது எப்படி நற்செய்தியாக இருக்க முடியும்? தூய பவுல் அதற்கான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். நான் சிறையில் இருந்தேன், அப்போது என் மக்கள் நீங்கள் என்னை நினைத்து கொண்டீர்கள், எனக்காக மன்றாடினீர்கள், என்னை பொருட்டு என் பொருட்டு நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை நினைத்து கொண்டீர்கள் அல்லவா? ஆண்டவருக்காக பணியாளர் இப்படி துன்பப்படுகிறார், வேதனைப்பட்டிருக்கிறார், சிறைப்பட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நினைத்து நினைத்து நீங்கள் எனக்காக மன்றாடினீர்கள் அல்லவா? அந்த இடத்தில் நற்செய்தி அறிவிக்கதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நடந்தவை எல்லாம் நற்செய்தியாக மாறி போயின என்று அவர் குறிப்பிடுகிறார். நான் நினைத்து பார்க்கிறேன், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துகிற செய்தியும் அதுதான். தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையுமே நற்செய்தியாக மாற்றினார். அவர் உண்டாரா, அவர் போனாரா, ஒரு இடத்தில் அமர்ந்தாரா, எல்லாமே நற்செய்தி தான். கடலுக்கு போவார், மீனை பார்ப்பார், அங்கு போதிப்பார், இங்கு செல்வார், எல்லா இடமும் தான் தூய அந்தோணியாருக்கு நற்செய்தியாக மாறி போயின. அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நற்செய்தி என்று சொன்னால் மிகையாக இருக்க முடியாது. என் அன்பார்ந்தவர்களே, அப்படி நினைத்து பார்க்கிற போது கோடி அற்புதர் புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இவ்வளவு காரியத்தையும் செய்தார் என்று நாம் கொண்டாட முடியும். நான் நினைத்து பார்க்கிறேன், இன்றைக்கு காலையில் ஒரு இடத்துல பூசை வச்சேன், திருப்பலி வைத்தேன். திருப்பலி முடிகிற போது அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். இங்கே இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் அம்மா அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். மொத்த பிள்ளையும் கை தூக்கலை. ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஏன் பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா யாரும் கையை தூக்கவே இல்லை. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கேள்வி கேட்டேன், உங்க அம்மா அப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன், எங்க அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க அப்படின்னு கேட்டா அதுக்கும் கை தூக்கல. பிள்ளைகள்லாம் அமைதியா இருக்கு. ஏன்னு கேட்டா, திருப்பலி முடிந்த பிறகு சிஸ்டரை பார்த்து, சிஸ்டர் என்ன உங்க பிள்ளைங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டா, அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஃபாதர் இப்ப தலைமுறையெல்லாம் மாறி போச்சு, நீ எதுக்கு என்னை பெத்தன்னு கேட்டாலாம் ஒரு பிள்ளை. நீ எதுக்கு என்னை பெத்த அப்படின்னு கேட்டிருக்கிறா ஒருத்தி. இன்னொருத்தி, நான் நினைக்கிறது மாதிரி எங்க அம்மா இல்லை, நான் நினைக்கிறது மாதிரி எங்க அப்பா இல்லை, நான் என்ன விரும்புறேன், எனக்கு என்ன ஆசை, அதெல்லாம் எங்க அம்மா அப்பா செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க ஒவ்வொன்றும் ஒரு பதிலை சொல்லுகிறதை பார்க்கிற போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, இது குழந்தைகள் மட்டுமல்ல, பல குடும்பங்களில் இது நடக்கிறது. நான் விரும்புகிறது மாதிரி என் கணவர் இல்லை, நான் விரும்புகிறது மாதிரி என் மனைவி இல்லை, நான் விரும்புகிறது மாதிரி என் மாமியார் இல்லை, என் அத்தை இல்லை, என்னுடைய மாமனார் இல்லை, என் பிள்ளைகள் இல்லை என்று பல நேரங்களிலே நாம் விரும்புகிறது போல வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக நினைத்து கொண்டே இருக்கிறோம். நாம் நினைப்பது போல, நாம் விரும்புவது போல வாழ்க்கை அமையவில்லை என்று சொன்னாலே வாழ்க்கையில் என்ன வந்து விடுகிறது என்று சொன்னால் குழப்பமும் சண்டையும் பிரச்சனைகளும் எல்லா குடும்பங்களிலும் வந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இங்கே நாம் ஒன்றை ஆழமாக நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறார். கடவுளுக்கு முன்னிலையில் வந்து நிற்கிற போது நான் விரும்புகிறது போல என்னுடைய சக வாழ்க்கை துணைவர் இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விடவும், ஆண்டவரே நீர் விரும்புவது போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நிறைய பேருக்கு இல்லை. அன்பார்ந்தவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விசிட்டு போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பசங்க ரொம்ப பாசக்காரங்க, ஆனால் இப்போ பார்க்கும்போது ரெண்டும் கீரியும் பாம்பும் போல நிற்கிறான்.
சண்டை போட்டு நிற்கான். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பேசுறது இல்லை. டேய், அவன் உன் ஃப்ரெண்டு இல்லை, இவ்வளவு நாள் உன் ஃப்ரெண்டாக தானே இருந்தான், இப்போ என்ன ஆச்சு, உங்கள் 2 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அதில் அந்த பையன் சொல்கிறான், இல்லை ஃபாதர், அவன்கிட்ட பேச மாட்டேன். மனுஷப்பையே அவன்கிட்ட பேச மாட்டான்ட்டான். என்னடா பிரச்சனை, மனுஷப்பையன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் இன்னும் மனுஷனா கூட ஆகலையே, ஃபுல்லாக பாதி மனுஷனாத்தானே ஆயிருக்கு, அதுக்குள்ளே என்ன இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்டா, இல்லை ஃபாதர், அவன்கிட்ட பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? அவன் சொல்கிறான், ஃபாதர், அவன் ஃப்ரெண்டுன்னா என்ன செய்யணும், ஃப்ரெண்டுன்னா என்ன செய்யணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யணும், எனக்கு உதவி செய்யணும். நீ என்ன எதிர்பார்த்த, பரீட்சையில் நான் பார்த்து எழுதிட்டேன், அது சரிதான், அதுக்காக வாத்தியார்ட்ட சொல்லி கொடுக்கலாமா? அவன் எப்படி, இவன் என்ன தப்பு வேணாலும் பண்ணுவானா, ஆனால் அது என்ன செய்யணுமா, ஃப்ரெண்ட் என்ன செய்யணும், அவனுக்கு உதவி செய்யணும். அன்பார்ந்தவர்களே, நான் விரும்புவது போல என் நண்பர் இல்லை, நான் விரும்புவது போல என் வாழ்க்கை நிகழ்வுகள் நடக்கவில்லை, எல்லாருக்கும் பிரச்சனை அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் கடவுளை நோக்கி வருகிற போது கூட, ஆண்டவரே, நான் விரும்புவதை எனக்கு செய்து கொடுத்து விடு என்றுதான் நான் வேண்டுகிறோம். நான் என்ன கேட்கிறேனோ அதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விடு. என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் மன்றாடுகிற போது நாம் என்ன சொல்லி மன்றாடுகிறோம்? நான் விரும்புவது போல என்னுடைய வாழ்க்கையை கொடுத்து விடு, நான் என்ன எதிர்பார்க்கிறேனே அதை செய்து கொடுத்து விடு என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது, அன்னை மரியாள் அவருக்கு பெரிய ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக ஒரு இளம் பெண் என்கிற நிலையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் எல்லா விருப்பத்தையும் அவர் தூர தூக்கி வைத்துவிட்டு, ஆண்டவரே, இது உமக்கு விருப்பம் என்று சொன்னால் அதை நான் செய்கிறேன், உமக்கு விருப்பமானால் இதை நான் கட்டாயமாக எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த இடத்தில் தான் மரியாள் உயர்ந்து போனாள். அந்த இடத்தில் தான் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் எல்லா புனிதர்களையும் விடவும் உயர்ந்த இடத்தில் மாறி போனார். அன்பார்ந்தவர்களே, அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் இல்லை, அவருக்கு ஆசை இல்லாமல் இல்லை. இந்த இடத்திலே ஒருவர் பேசுகிற போது மறுப்பு பேசி விடலாம், அவருக்கு பதிலுக்கு பதில் சொல்லிவிடலாம். தன்னுடைய மடத்தில் இருக்கிற போது ஒரு சில குருக்கள் இணைந்து வாழுகிற இடத்தில் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொண்டு பகை கொண்டு அவர்கள் பேசுகிற இடத்தில் இவரும் பதிலுக்கு பேசி இருக்கலாம். ஆனாலும் கூட கோடி அற்புதர் புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் இதில் இறைவனுக்கு விருப்பம் இருக்கிறதா, இதில் ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு முறையும் ஆய்வு செய்து கொண்டார். ஆகவேதான் அவர் உயர்ந்து நிற்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற போது, தேடி வருகிற போது பல்வேறு நேரங்களில் நாம் என்ன சொல்லுகிறோம்? என்னுடைய விருப்பத்தை, என் வாழ்க்கையில் இதை நான் ஆசைப்படுவதை, என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தேற வேண்டும் என்று நான் விரும்புவதை கட்டாயமாக இதை எனக்கு செய்து கொடும் என்றுதான் நாம் பல நேரங்களில் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு இது விருப்பமாக இருக்கிறதா, இறைவனுக்கு இது பிரியமானதாக தோன்றுகிறதா என்று எண்ணுகிறோமா என்று எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்குதான் நாம் வேண்டுவதற்கும் கோடி அற்புதர் வாழ்ந்ததற்குமான வித்தியாசம் இருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் இறைவனுடைய விருப்பத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்றினார், எப்படி வாழ்ந்து வெளிப்படுத்தினார், இறைவனுடைய விருப்பத்தின்படி அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக எப்படியெல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டார் என்று பார்க்கிற போது ஒரு 3 செய்திகளை நாம் நினைத்து பார்க்கலாம். ஒன்று, கோடி அற்புதர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று சொன்னால், அலை பாயாத ஒரு நம்பிக்கை. அவர் அங்குமிங்கும் ஓடுகிற நம்பிக்கை அல்ல, ஒரு உறுதியான நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவரை இந்த புனித நிலைக்கு, புதுமைகளும் அற்புதங்களையும் செய்கிற நிலைக்கு உயர்த்தியது என்று சொன்னால், அதுதான் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னால் அது உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த உறுதியான நம்பிக்கை விவிலியத்தில் யாரிடத்தில் வெளிப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமின் வெளிப்பட்ட மிக உன்னதமான ஒரு நம்பிக்கை. ஆபிரகாமுக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட அவர் நம்பிக்கொண்டு பயணித்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் முதலிலே ஆபிரகாமை அழைக்கிற போது என்ன சொல்லுகிறார்? வானத்து விண்மீன்களை எண்ணிப்பார், இந்த கடற்கரை மணலை எண்ணிப்பார்,
அவைகளை எண்ண முடியாது, அந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் பெருக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒத்த பிள்ளையை கூட கொடுப்பதற்கான நேரம் காலம் கடவுளுக்கு இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனாலும் கூட ஆபிரகாம் காத்து கொண்டே இருந்தார். கடவுள் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேறும் என்று அவர் பயணித்துக் கொண்டே போனார் அல்லவா? அந்த பயணத்தை நாம் நினைத்து பார்க்கிற போது அது உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது நீங்கள் யோசித்து பாருங்கள். நமக்கு சில காரியங்களை கேட்கிறோம், மன்றாடுகிறோம், ஆண்டவரிடத்தில் இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அது நடக்கவில்லை, கொஞ்சம் தாமதப்படுகிறது, பின்னால் கொஞ்சம் பொறுக்கும் போல இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டால் என்ன செய்வோம்? இல்லை இல்லை, என்னன்னு தெரியல, 13 வாரம் அந்தோணியாரை தேடி பார்த்து வந்துட்டேன், அதுக்கும் நடக்கல, பல்வேறு விதமான வேண்டுதலை முன் வச்சுட்டேன், ஆனாலும் நடக்கல, என்னன்னு தெரியல. இங்க பாரு, இவ கோயிலா போனா, அந்தோணியாரை போய் மன்றாடிக்கிட்டே இருந்தா, இவளுக்கு என்ன நடந்து போச்சு? ஒன்னும் நடக்கல, கும்பிட்டு தான் மிச்சம் அப்படின்னு 4 பேர் கேள்வி பேசுற அளவுக்கு எனக்கு ஆகி போச்சே அப்படின்னு சில நேரங்கள்ல நம்ம எண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நம்முடைய நம்பிக்கையில என்ன ஆகும்னா, சரி விடுங்க, பார்த்துக்கிடுவோம், என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு நமக்கு ஒரு மனச்சோர்வு, ஒரு விரக்தி, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையான ஒரு வாழ்க்கையினுடைய வறண்டு போன ஒரு சூழ்நிலையை நாம் அனுபவிக்கிறோம் என் அன்பார்ந்தவர்களே. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் பெரும் வறட்சி தான், பெரும் விரக்தி தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்ட பிறகு அவருக்கு வந்ததெல்லாம் துன்பங்கள் தான், பாடுகள் தான், பயணங்கள் தான். ஆனாலும் கூட கண்ணு கெட்டிய தூரம் வரை எதுவுமே தெரியவில்லை. ஆண்டவர் செய்து கொடுப்பாரா தெரியல, ஆனாலும் நம்பிக்கை இருந்தார் அல்லவா? அதுதான் உறுதியான நம்பிக்கை. கோடி அற்புதர் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் இறைவனுக்கு சித்தம் என்று நினைத்துக் கொண்டார். அன்பார்ந்தவர்களே, அவர் சேர்ந்தது அகுஸ்தினார் சபையில். அந்த சபையில் சேர்கிற போது அவருடைய வாழ்க்கையெல்லாம் கனவெல்லாம் என்ன, மறைசாட்சியாக மறித்து விட வேண்டும் என்பதுதான். ஆனால் ஆண்டவர் அவருக்கு மாற்றி கொடுக்கிறார், வேறு பாதையை வழியாக மாற்றி கொடுக்கிறார். அந்த பயணத்தை எடுக்கிற போது அங்கே அவருடைய வாழ்வினுடைய கனவெல்லாம் மாறுகிறது. ஆனால் அவர் நினைத்துக் கொண்டார், இது இறைவனுடைய விருப்பம், இது இறைவனுக்கு சித்தமான காரியம். ஆகவே என் நம்பிக்கை குலைந்து போகாத அளவுக்கு இருக்க வேண்டுமே தவிர வேறு விதங்களில் தடம் புரண்டு போகக்கூடாது என்பதை நம்முடைய பாதுகாவலர் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்ததை நாம் நினைத்து பார்க்கிற போது நாம் நினைத்து நம்முடைய உள்ளத்தில் பதிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு இறை நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் என்பதுதான் நாம் பார்க்கக்கூடியது. இரண்டாவதாக, நம்முடைய பாதுகாவலருடைய வாழ்க்கையில் இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் செய்து கொண்டது என்ன? கீழ்ப்படிதல். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய சபை தலைவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு குணம் அவருக்குள்ளாக உண்டு. இனி 13 புதுமைக்கு மேலாக ஒரு நாளைக்கு செய்யக்கூடாது அப்படி சொல்லியாச்சுன்னு சொன்னா அப்படியே நிற்பார். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை அப்படித்தான் நடந்தது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய புதுமைதான். ஒரு கட்டிட வேலை நடக்கிறது. கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கிற போது ஒருவர் தவறி விழுகிறார். அவர் விழுவதை பார்க்கிற போது அந்தோணியார் பார்த்து விடுகிறார். அப்படியே அதை என்ன செய்வது தெரியவில்லை. அன்றைக்கு 13 புதுமைகள் முடிந்து விட்டது. கோடி அற்புதர் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற போது அப்படியே அவனை நிறுத்தி விடுகிறார். அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சபை தலைவரிடத்துல வந்து கேட்கிறார், என்ன செய்யணும் தெரியல. ஒருத்தர் அப்படி அந்தரத்திலே இருக்கிறான். அப்பதான் அங்கு நடக்கக்கூடிய விந்தைகளையும் நிகழ்வுகளையும் பார்க்கிற சபை தலைவர், நீ எண்ணற்ற புதுமைகளை செய்யலாம், நீ எவ்வளவு வேண்டுமானாலும் புதுமைகளை செய்யலாம் என்று சொல்லுகிற போது அவர் கோடி அற்புதராக மாறி போனார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் புதுமைகள் நடக்கிறார். அன்றைக்கு அவர் வாழ்ந்த போதும் அவர் எல்லாருக்கும் செய்த புதுமைகளை விடவும் இன்றைக்கும் புதுமைகள் நடக்கிறது என்று சொன்னால் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆபிரகாமினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் என்று சொன்னால், ஆண்டவர் அழைத்தார், அழைத்து சொன்னார், உன் மகனை நீ பலி கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். பெற்ற ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுத்து விடு என்று யாராவது கேட்டால் எப்படி கொடுப்பது? உங்களுக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது, கிடைப்பதற்கரிய ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வானதாக நீங்கள் நினைத்து கொண்ட ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது மீண்டும் கொடுத்து விடு என்று யாராவது சொன்னால் எப்படி கொடுப்பது? ஒத்த பிள்ளையை கொடுத்து விட்டு அந்த பிள்ளையையும் நீ எனக்காக கொடுத்து விடு என்று யாராவது கேட்டால் எப்படி கொடுப்போம்? ஆனால் ஆண்டவர் கேட்கிற போது ஆபிரகாம் தன்னுடைய பணியாளர்களையும் சேர்த்து அழைத்து கொண்டுதான் மலைக்கு போகிறார். மலையடிவாரத்தில் போய் நிற்கிற போது ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும்
ஆண்டவர் தன் மகனை பலியிடப் போகிறார் என்று தெரியும். ஆனால் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்குமே தெரியாது. ஆனாலும் ஆபிரகாம் என்ன செய்தார் என்று சொன்னால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். அவர் சொன்னார், அவருடைய நம்பிக்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கை என்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர் சொன்னார், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் என் மகனும் பலி செலுத்திவிட்டு திரும்பி வருவோம் என்று சொல்கிறார். போவதற்கு முன்பாகவே அவருடைய உள்ளமெல்லாம் கடவுள் சொன்னார், அவர் சொன்னதை கீழ்ப்படிந்து போன எனக்கு என் மகனை எடுத்துக்கொள்ளவா செய்வார், என் வாழ்க்கையில் அதுவா நடக்கும். அவர் ஏற்றுக்கொண்டார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததினால் என் அன்புக்குரியவர்களே, அங்கே மகனை பலியிடுவதற்கு பதிலாக அந்த முச்செடிகளுக்கு இடையில் மாட்டிக்கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக கொடுக்கப்பட்டு தன் மகனோடு அவர் திரும்பி வருகிறார் என்று பார்க்கிறோம். வாழ்க்கையினுடைய உச்சகட்ட வரைக்கும் தங்களுடைய துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த வேளையிலும் கூட இறைவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த மனம்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு புனிதனுடைய வாழ்க்கையிலும் இறை விருப்பத்தின்படி வாழ்வதற்கான, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான காரணமாக இருந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது நாம் நினைத்து பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய புனிதர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால் ஒரு எளிமையான ஒரு வாழ். அவர் செய்கிற புதுமைகளையும் மற்றவைகளையும் நினைத்து பார்க்கிற போது அவர் நினைத்தால் ஒவ்வொன்றாக அவர் வரவேற்றுக் கொள்ளலாம். அவர் நினைத்தால் அவருடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை போய் பெரும் செல்வந்தராக மிகப்பெரிய போதகராக மாறி இருக்கலாம். அவர் பிரபலமானவர் தான், புதுமை செய்யக்கூடியவர் தான், ஆற்றல் நிறைந்தவர் தான். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை மிக எளிமையானதாக இருந்தார். மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே அவருடைய வாழ்க்கை இருந்தது. மானிட மகனுக்கோ தலை சாய்க்கிறதற்கு கூட இடமில்லை என்று விவிலியம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட எளிமை! அன்பார்ந்தவர்களே, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் போதித்துவிட்டு புதுமைகளை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் அவருக்கான உணவே இல்லை. அந்த உணவு இல்லாத அந்த இடத்தில் அவர் சண்டை போட்டிருக்கலாம், ஏதாவது கேட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் எந்த உணவையும் யாரிடத்திலும் போய் சண்டை போட்டு கேட்கவில்லை. ஆனால் அவர் ஜெபித்தார், உணவு வந்தது, தான் மட்டும் சாப்பிடவில்லை, கூடியிருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டார் என்று அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்வு முழுக்க மிக எளிமையான ஒரு வாழ்வை தேர்ந்து கொண்டார். இப்படி நம்முடைய புனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான உறுதியான நம்பிக்கையும் தாழ்ச்சியோடு கூடிய அந்த கீழ்ப்படிதலும் தன்னுடைய வாழ்வில் அவர் எளிமையாக வாழ்ந்ததும் தான் இன்றைக்கு புனிதர், புதுமைகளின் புனிதர், கோடி அற்புதர் என்று கொண்டாடப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம நினைத்து பார்ப்போம். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, என் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறோம். கடவுளுக்கு இது விருப்பமா என்று நினைப்பதில்லை. நீ நினைச்சு பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல சண்டை பிரச்சனை அப்படி வர்றதுக்கு என்னன்னு சொன்னா நம்ம விட்டு கொடுக்கிறதே இல்லை. நான் பல நேரங்கள்ல இந்த திருமண திருப்பலியில சொல்ற ஒரே ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நீ பாருங்க, உங்களுக்கு ஆசையாத்தான் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் இது தேவையாத்தான் இருக்கும், ஆனா என் கணவருக்கு இது பிடிக்காது, அதனால நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கும் விருப்பம்தான், ஆனா என் மனைவிக்கு இது பிடிக்காது, என் மனைவிக்கு பிடிக்காத காரணத்தினால் நான் இதை செய்வதில்லை, என் கணவருக்கு இது பிடிக்காத காரணத்தினால் நான் இதை செய்வதில்லை, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இது பிடிக்காது, ஆனா எனக்கு பிடிக்கதான் செய்யுது. ஆனா எங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு கனவுல ஏதோ ஒரு நினைவுல அவங்களுடைய அனுபவத்துல அதை சொல்லுகிற போது இதை அவர்களுக்கு பிடிக்கும் என்பதனால் எனக்கு பிடிக்கிற ஒரு காரியத்தை நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று யார் முன்வர நினைக்கிறீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் கடவுளுக்கு பயந்தவர்களாக மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். இறைவனுடைய விருப்பத்தின்படி வாழுகிற பிள்ளைகளாக மாறிவிடுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் இந்த நாள் நமக்கு தருவதாக நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய புனிதர் இந்த கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்காக அவர் செய்து கொண்ட காரியம் என்ன? அவர் எப்போதும் ஜெபத்திலும் தவத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். அடுத்தவருக்கு உதவி செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பேராக கருதினார். நற்செய்தி அறிவிப்பதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு நேர கடமையாக அவர் நினைத்து கொண்டார். ஆகவே நம்முடைய வாழ்வினுடைய பயணத்தில் கூட வேலை செய்யலாம், ஒரு இடத்துக்கு போகலாம், பணி செய்யக்கூடிய இடம் புதுசா இருக்கலாம், அல்லது வேற எங்கேயாவது நமக்கு கஷ்டமான இடத்துல கூட பணியை போட்டிருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த இடமும் என் ஆண்டவருக்காக வாழ்வதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், இந்த இடமும் என் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு
நான் சார்ந்து பகர்வேன். இந்த எல்லாருக்கும் துன்பம் தருகிற இந்த மக்களுக்கு மத்தியில நான் ஒளியாயிருப்பேன், மறைவாயிருக்க மாட்டேன். மலை மீது ஏற்றப்பட்ட விளக்காயிருப்பேன், மரக்காலுக்குள் ஒளித்து வைத்திருக்க மாட்டேன். என் ஒளியை வீசச் செய்வேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, கோடி அற்புதர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்திலிருந்து அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொண்டு அற்புதங்களை செய்வார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. அதை அறிவோம். இந்த பயணத்தில் நம்மை இணைத்துக் கொள்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய ஆற்றல் மிக்க பரிந்துரையின் வழியாக கடவுள் தன்னுடைய அன்பு பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய பாதுகாவலர் வழியாக எல்லாம் அல்ல இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இறைவா, நற்செய்தியை பறைசாற்ற தன் நாவை அழியாமல் காத்து கொண்ட புனித அந்தோணியாரைப் போல எம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் உம் நற்செய்தியை வாழ்ந்து காட்டவும், நற்செய்தி அறிவிப்பிலும் தம் பிற பணிகளிலும் தாங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறவும், அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நீர் தாமே அவர்களை பாதுகாத்து வழி நடத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதி வழங்கும் இறைவா, நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதியோடு ஆட்சி செய்யவும், மக்களின் நலத்திட்டங்கள் என்ன என்று அறிந்து அதை அமல்படுத்தவும், சமூகத்தின் மீது அக்கறையுள்ள தலைவர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பம் என குட்டி திருச்சபையை உருவாக்கி அதனை பங்காக ஏற்படுத்திய இறைவா, எம் பங்கு மக்களை உமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எம் பங்கு மக்கள் அவர்கள் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் முன்னேற்றம் அடையவும், எங்கள் பங்கு சிறுவர் சிறுமியர் ஒழுக்கமுடனும் கீழ்ப்படிதலுடனும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெற்று நல்ல வரன் அமைந்து திருமண வாழ்வு சிறப்புற பெற்ற வாழ்வில் வெற்றி பெறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கடவுளோடு உள்ள உறவில் என்றும் நிலைத்திருங்கள் என்ற பவுலடியாரின் வார்த்தைகளுக்கேற்ப எம் பங்கு மக்கள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் வாழ்ந்து அதன் மூலம் உம்மோடு உள்ள உறவை புதுப்பிக்கவும், பங்கு நலனில் அக்கறை கொள்ளும் தாராள உள்ளத்தை மென்மேலும் தர வேண்டுமென்றும், கோடி அற்புதர் இத்திருவிழாவில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற அனைவரின் மன்றாட்டுகளையும் நிறைவேற்றி தர வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் பங்கு திருவிழா சிறப்புற்று அமைய எங்களுக்கு நீர் தொகுத்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்கப் போகும் தேர் பவனியை ஆசீர்வதித்து எம் புனிதரின் சுரூபம் தாங்கிய தேர் பவனி செல்லும் இடமெல்லாம் உமது அருள் நிறைவாக பொழியப்பட்டு மக்கள் எதிர்பார்க்கும் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறவும் நன்முறையில் தேர்ப்பவனி நடைபெற வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகள் உம்மிடம் விரும்பி கேட்ட மன்றாட்டுகளுக்கெல்லாம் நீர் கனிவுடன் செவிசாய்த்து பரிவிரக்கத்துடன் அவற்றை எங்களுக்கு பெற்று தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது தேவையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்தும் உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையினால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகும்படியாறு எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின்
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையை இத்திருப்பலியில் முழுமையான தகுதியுடன் கலந்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் எழுந்து நின்று பக்தியாய் கரங்களில் பெற்றுக்கொள்ளுங்கள்.
அருளை தாருமே. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். என்றே முழங்கிடுவோம். உயிராக என்னில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. இதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே, உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா. இதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே, உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா. மன்னாவுடன் அழிந்தார்களே, உம்மை உண்டால் அழிவில்லையே. மன்னாவுடன் அழிந்தார்களே, உம்மை உண்டால் அழிவில்லையே. உம்மை என்றும் பிரியாதிருக்க அருளை தாருமே. அருளை தாருமே. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். என்றே முழங்கிடுவோம். உயிராக என்னில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. இத்திருவிழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் புளியம்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அருட்பணியாளர்களுக்கு பொன்னாடைகள் அணிவிக்கப்படுகிறது. அருட்பணி தீபக் மைக்கேல் ராஜா அவர்கள் பாளை மறைமாவட்ட பொருளாளர் அவர்களுக்கு நமது ஊரை சேர்ந்த சாமிநாதன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவிப்பார்கள். அருட்பணி அந்தோணி யாகப்பன் அவர்களுக்கு ஐஏ அந்தோணி சேஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நமது பாசமகு பங்குத்தந்தை கோவில்பட்டி மறைவட்ட அதிபருமான அருட்பணி மோட்சராஜன் அவர்களுக்கு பெர்க்மான்ஸ் அவர்கள் பொன்னாடையை பொருத்துவார்கள். நமது மண்ணின் மைந்தன் அர்ப்பணி சேவியர் அவர்களுக்கு செபஸ்தியான் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். நமது மண்ணின் மைந்தன் அர்ப்பணி சுந்தர் அவர்களுக்கு செல்வராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள்.
நமது மண்ணின் மைந்தன் அர்ப்பணி சூசை அவர்களுக்கு ராபர்ட் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அர்ப்பணி VS அந்தோணிராஜ் அவர்களுக்கு சேஷம்மா அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். நமது அன்புக்குரிய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு சி அந்தோணிராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். SMMI கான்வென்ட் அருட்சகோதரி எலிசபெத் அவர்களுக்கு சகாயராணி அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். சார்லஸ் கான்வென்ட் சுப்ரியர் அவர்களுக்கு ஜெயந்தி அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். நமது மண்ணில் பிறந்து அருட்சகோதரியான நம் உடன் பிறந்த சகோதரி சிஸ்டர் சின்னராணி அவர்களுக்கு போஸ்ட் அந்தோணிசாமி அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். சிஸ்டர் சின்னராணி. பங்கு தந்தை அவர்கள் நன்றி கூறுவார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கோடி அற்புதர் நமது திருத்தலத்தின் பாதுகாவலர் புனித அந்தோணியருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தியவர்கள் பாசமிகு அருட்தந்தை தீபக் மைக்கேல் ராஜா அவர்கள். நமது மறை மாவட்டத்தின் புதிய பொருளாளர் தந்தையாக தனது பொறுப்பினை ஏற்றிருக்கிறார்கள். பல பணிகளுக்கு மத்தியிலும் நமது அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கின்றார்கள். அருட்தந்தை அவர்கள் நமது பங்கில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றியிருக்கிறார்கள். சிறந்த அறிவாற்றல் உள்ளவர்கள், எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள், எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தனது வேலையை மௌனமாக செய்யக்கூடியவர்கள், மிகவும் எளிமையான ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு அருட்தந்தை. நமது அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருந்து திருப்பலி நிறைவேற்றுவது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல் இன்று நமக்கு மறையுரை ஆற்றியவர்கள் பாசமிகு அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்கள். என்னுடைய வகுப்பு தோழர், ஒரு சிறந்த நண்பர், சிறந்த மறையுரையாளர், நிறைய கற்றிருக்கிறார், ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறார். எனவே அவரும் நமது பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தினுடைய பங்கு தந்தையாகவும் பாளை மறை வட்டத்தின் அதிபர் தந்தையாகவும் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பணிகள் அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் நமது அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருந்து நமக்காக திருப்பலியில் கலந்து கொண்டு சிறந்ததொரு மறையுரை அளித்திருக்கிறார்கள். அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபித்திருக்கக்கூடிய அருட்தந்தை VS அந்தோணிராஜ் அவர்கள் காமநாயக்கம்பட்டி பசிலிகாவில் ஆன்மீக அருட்தந்தையாக தனது பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது பங்கிற்கும் அப்பப்போது வந்து பாவ சங்கீர்த்தனங்கள் கேட்டு நமக்கு பல உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல அருட்தந்தை. அவர்களுக்கும் நன்றிகள். அதே போல் நமது பங்கின் மண்ணின் மைந்தர்கள் 3 அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள். அருட்தந்தை சேவியர், அருட்தந்தை சுந்தர், அருட்தந்தை சூசை. அருட்தந்தை சேவியர் அவர்களை உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். KTC நகர் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அவரும் ஒரு சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்கள். வழக்கறிஞராக தனது பணிகளை
அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் இலவசமாக தனது வழக்குரைஞர் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பல பணிகள் இருந்தாலும் நமது அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருந்து திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை இசைவீர் அவர்களுக்கு நன்றி. அதே போல நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை சுந்தர் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்து ஒரு புதிய பங்கின் முதல் பங்கு தந்தையாக தனது பணியை ஏற்றிருக்கிறார்கள். தன்னூத்து பங்கின் முதல் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு சிறந்ததொரு அன்னை மரியாளுடைய திருத்தலமாக இருக்கிறது. எனவே அந்த திருத்தலத்தில் பல பணிகள் இருந்தாலும் நமது அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருந்து திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாசமிகு அருட்தந்தை சூசை அவர்களும் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளத்தி கிணறு ஊரை சார்ந்தவர்கள் ஜெபுட்டி என்ற ஆப்பிரிக்கா நாட்டில் தனது மறைப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். விடுமுறைக்காக வந்திருக்கிறார்கள். அவர்களும் நமது இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை சூசை அவர்களுக்கும் நன்றி. அதே போல் நமது உதவி பங்கு தந்தை எல்லா பணிகளையும் முன்னின்று தகுந்த தயாரிப்போடு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பாசமிகு நல்ல பணியாளர் அருட்தந்தை சந்தியாக அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த பெருவிழாவானது நமது புளியம்பட்டி ஊரில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையை சார்ந்த இறை மக்களாலும் அதே போல் இந்த ஊரை சார்ந்த இறை மக்கள் வெளியூரில் இருக்கிறார்கள் அவர்களாலும் மற்றும் நம்முடைய உறவுகள் அனைவராலும் இந்த பெருவிழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல முன்னேற்பாடுகளோடும் தயாரிப்போடும் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக இந்த விழாவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது புளியம்பட்டி கத்தோலிக்க சபையை சார்ந்த இறை மக்கள் அனைவருக்காகவும் அதே போல இந்த இறை மக்களை ஒருங்கிணைத்து தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய திரு ஆரோக்கியம் அவர்களும் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஊர் பொறுப்பாளர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய இறை மக்களை, திருப்பலி நிறைவு பெற்றதும் நமது தேர்பவனி ஆரம்பமாகும். தேரானது மந்திரிக்கப்படும். அதன் பின்பு அந்த தேர் நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவுருவம் தாங்கி அந்த தேரானது நமது வீதிகளுக்கு எடுத்து வரப்படும். இந்த தேர்பவனியில் நீங்கள் அனைவரும் அமைதியாகவும் பக்தியோடும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரும் முண்டி அடித்து கொண்டு செல்லாதீர்கள். ஒருவர் பின் ஒருவராக செல்லுங்கள். உங்கள் அனைவரையும் கண்காணிப்பதற்கு காவல்துறையினர் நமக்காக உதவி செய்வதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய உடைமைகளை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தேர்பவனி வரக்கூடிய இடங்களில் நெரிசல் இல்லாமல் அதே போல ஒவ்வொரு வீடுகளிலும் இறை மக்கள் தேரை வழிபடுவதற்கு உதவி செய்ய நீங்கள் தயாராக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேர்பவனி முடிந்ததும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அசன உணவானது தயாராக இருக்கிறது. அந்த அசன உணவிலும் நீங்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற்று செல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி. அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.